ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத விழா நடக்க போகுது. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க அங்கே போய் என்னென்ன விசேஷங்கள்னு பார்க்கலாம். போகிற வழி ஃபுல்லாக ஒரே டிராஃபிக். ஒன்றும் இல்லைங்க, சின்ன தெரு தான். நாங்கள் வந்து ரோடுக்கு வந்துட்டு க்ராஸ் பண்ணணும். அதை க்ராஸ் பண்ணுறதுக்கே 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக். சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து மக்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப லேட்டு. ஏன்னா படுகலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ ரஷ், அதில் எப்படி வந்தாலும் பார்க்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் முடிஞ்சதுக்கப்புறமா போய் நடந்த நிகழ்வை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அவர் வந்து படுகலம் பண்ணதை என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. முடிஞ்சிருச்சு. இப்போ போய் துரியோதனனை கிட்ட பார்க்கலாம் வாங்க. துரியோதனன் படுகலம் முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய உருவம். துரியோதனனோட உருவத்தை வந்து தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3-4 நாளாகவே இதை ரெடி பண்ணுறது. இதில் நடுவில் மழை வந்ததுனால மழையில் கரைஞ்சி மறுபடியும் அதை மேக் ஓவர் பண்ணி அதுக்கு பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்பவே பார்க்க பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெரிய பெரிய கால்கள், தலை, பார்க்கவே பயங்கரமான ஒரு உருவம். ஆனால் ஒரு வகையில் க்யூட்டாகவும் இருந்துச்சு. அந்த கலர்ஃபுல் பெயிண்ட்ஸு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா மக்களுமே வந்து ஆர்வமாக நிற்கிறதும், ஃபோட்டோ எடுக்கிறதும், வீடியோஸ் எடுக்கிறதும், சில பேர் வீடியோ காலில் சொந்தக்காரங்களுக்கு காட்டுறதுமாக இருந்தாங்க. சின்ன கோவில் தான், திரௌபதி அம்மன் கோவில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அக்னி வசந்த விழாவை தொடர்ந்து இந்த துரியோதனன் படுகலம் இன்றைக்கி நைட்டு தீமிதி விழாவும், நாளைக்கு தர்மராஜர் பட்டாபிஷேகத்தோட இந்த மகாபாரத விழா வந்து நிறைவடையுது. ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்க எல்லா ஊர் மக்களும் இங்கே தான் இருக்காங்க. பிரசாதங்கள் வழங்குறவங்க, போலீஸ் வந்து மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மக்களை வந்து இது பண்ணக்கூடாது, ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுனால எல்லோரையும் கலைஞ்சி போக சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்குது. அதை எல்லாமும் மீறி இதில் பார்க்குற மக்கள் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இப்போ வந்து இந்த படுகலை முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா ஊர்வலம் போயிட்டுருக்கு. தர்மராஜரை வந்து கோவிலை சுற்றி கூட்டிகிட்டு போய் உள்ளே அமர வைக்க போகிறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் தர்மராஜாவோட ஊர்வலம் தான் இது. இதை முடித்து கொண்டு போய் கோவிலில் செட்டில் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நட்புக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லக்கூடியவர் தான் வந்து துரியோதனன், கர்ணனோட நெருங்கின தோழர். ஆனாலும் அவருடைய நிலைமை, அதாவது நம்ம எதுக்குமே பேராசைப்படக்கூடாது அப்படின்றத எடுத்துக்காட்டுற விதமாக தான் இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி இருக்கும். எனக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் பெருசாக தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்கா, அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து பாஞ்சாலி அந்த எல்லாரையும் சாபம் கொடுத்துட்டே இந்த தொடப்பையில் இதுதான் வந்து நிகழ்ச்சி நிரலோட பேனர். இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா தீமிதி விழாவும், நாளைக்கு தர்மராஜாவோட பட்டாபிஷேகம். இப்போ அதை துரியோதனனோட வரதத்தை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா கோவில். ஸோ கோவிலில் மக்கள் எல்லாமே உட்காந்து பேசுகிறவங்க, ஏதோ பிஸியாக பூஜைகள் பண்ணுறவங்க எல்லாமே இருக்குது. இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த தர்மராஜாவோட ஊர்வலம் சுற்றி கோவிலுள்ள வந்து இங்கே ப்ளேஸ் ஆகிடுச்சு. எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பிஸியாக இருக்காங்க. சில பேர் உட்காந்து அப்படி காத்தார பேசிகிட்டு இருக்காங்க. இதோ கோவிலை ஒரு ரவுண்டாக அப்படி அடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் திரௌபதி அம்மன் கோவிலில் நடந்த அக்னி வசந்த விழாவோட ஒரு பகுதியான துரியோதனன் படுகலம். பிடிச்சிருந்தால் லைக்